வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முதல் நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்ப்போம்னா, தமிழக அரசின் சாதனைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 7 வரையும் பார்த்தோம். இப்போ பார்ட் 8 பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை, தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம். பார்ட் 8ல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து புறா பந்தயங்கள் வந்து நடைபெறுது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து அதுக்கு அனுமதி இல்லை, சட்டப்பூர்வமாக வந்து அனுமதி இல்லை. அதுக்கு வந்து காவல்துறை அனுமதி அனுமதி மறுப்புன்னு தெரிவிச்சிடுறாங்க. அதனால வந்து புறா பந்தயம் வந்து நடைபெறணும். ஏன்னா வந்து பச்சை புறா தான் லக்வாக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா மத்த புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பந்தயங்களுக்காக புறாக்கள வளர்க்கும் ஆர்வலர்கள் வந்து நெறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து புறா பந்தயம் நடத்துறதுக்கு வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல அனுமதி குடுக்குறாங்க தமிழகத்துல. ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அனுமதி குடுக்குறதில்ல. அது வந்து சூதாட்டத்துக்கு இணையானதுன்னு சொல்லி பேன் பண்ணிடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புறா பந்தயத்துக்கு வந்து பொங்கல் பண்டிகைக்கு மட்டுமாவது வந்து அனுமதி தரணும். ஏற்கனவே வந்து சேவல் சண்டை, ஆட்டு சண்டை சொல்லியிருந்தோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, புறா பந்தயத்துக்கும் வந்து பொங்கல் பண்டிகைக்கு வந்து அனுமதி தரணும். அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம். இது வந்து தமிழக அரசு சாதனைகள் பார்ட் 8வது வீடியோல இன்னைக்கு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ. மேலும் வந்து இது சம்பந்தமா வந்து தெளிவான அரசாணைகள் வந்து இன்னுமே கிடைக்கப்பெறல. அதுக்கான கோர்ட் ஆர்டர்களும் வந்து தெளிவா இன்னைக்கும் கிடைக்கப்பெறல. அதனால தான் இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசுக்கு வீடியோ போடுறோம். இது பார்ட் 8. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. தேங்க்யூ.